அண்மை செய்தி. புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலையத்தில் பணிபுரியும் அனைத்து காவலர்களையும் கூண்டோடு மாற்ற அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில கடந்த 2ஆம் தேதி சிறுமி காணாமல் போன விவகாரத்தில் நேற்று அவர் கொலை செய்யப்பட்டு சாக்கடையில் வீசப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கை விசாரித்து செய்த முத்தியால்பேட்டையை சேர்ந்த காவலர்கள் சரியான முறையில் இந்த வழக்கை கையாளதன் காரணமாக கடந்த 4 நாட்களாகவே இந்த வழக்கு தொய்வில் ஏற்பட்டது காரணமாக இது பல்வேறு அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பெரும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். காவல்துறையினர் ஒழுங்காக சரியான முறையில் இந்த விசாரணையை மேற்கொள்ளாததன் காரணமாகவே தான் இந்த ஒரு குழந்தை சிறுமியானது கொலை செய்யப்பட்டு சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது ஏற்கனவே முதலமைச்சர் ரங்கசாமி காவல்துறைக்கு கடுமையான உத்தரவை அளித்திருந்தார். இது சரியான முறையில் இதை விசாரணை செய்ய வேண்டும், அந்த சிறுமியை உடனடியாக மீட்க வேண்டும் என அவர் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்த நிலையில இந்த குழந்தையானது கொலை செய்யப்பட்டு மீட்கப்பட்ட இந்த கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எதிர்கட்சிகள் இது பெருமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன. சரியான முறையில் இந்த அரசு கையாளுதன் காரணமாகவே இந்த சிறுமி உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு முன்வைத்த நிலையில முதலமைச்சர் ரங்கசாமி இது காவல்துறையை கூண்டோட மாற்ற வேண்டும் என முத்தியால்பேட்டையை சேர்ந்த காவலர்கள் அனைவருமே கூண்டோட மாற்ற வேண்டும் என முடிவு செய்து அதற்கான கோப்புகள் தயார் நிலையில் வருகிறது. இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் அதற்கான கோப்புகள் வெளியே வரும். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.